Student 12th standard chapter 3 le 0 sum of all coefficient ஓகேவா ஒரு ஈக்குவேஷன்ல பாலினாமல்ல நெக்ஸ்ட் நமக்கு ஆட் நம்பர்னா ஈவன் நம்பர் ஜாயிண்டா இருக்கும் இந்த ஃபுல்லோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா 0 வந்துச்சுன்னா 1 1 ரூட் சொல்லிடலாம் ஓகேவா ஃபுல்லோட கோஎஃபிஷியன்ட் எப்படி நமக்கு 0 ஆட் நம்பர் ஈவன் நம்பரா ஃபர்ஸ்ட் என்னடா 3.16 ல வந்து நமக்கு ஜஸ்ட் ஃபுல்லா சம் ஆஃப் தி நம்பரா டோட்டல் வேல்யூ ஈவன் ஃபங்க்ஷன் இருக்கும் பவர் ஃபுல்லாக இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது நமக்கு அப்போ ஆடும் ஈவன் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க ஒரு ரூட்டை செக் பண்ணுறது ஒன் ரூட்டை எப்படி செக் பண்ண போகிறோம் இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணி பாருங்க அப்போ கோஎஃபிஷியன்ட்னா நமக்கு 1 -3 -30 35 அப்படிலாம் ஆட் பண்ணா 35 -35 -36 + 36னா 0 ஆயிடுச்சு அப்போ சம் ஆஃப் தினா கோஎஃபிஷியன்ட்னா 0 இருந்தாவே 1 இஸ் ஏ 1 ரூட் கன்ஃபார்ம் ஆயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் நான் சிந்தாக் டிவிஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும் 1 -3 -33 35. ஃபஸ்ட்டு நான் 0 போகிறேங்க இதை ஆட் பண்ணால் 1 1 1 1 லெஸ் பண்ணால் -2 மல்டிப்ளை பண்ணால் -2 ரெண்டு ஆட் பண்ணால் -35 -35 0 அப்போ 1னா 1 வந்து நமக்கு 1 ரூட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேவா அப்போ 1 கன்ஃபார்ம் 0 வந்து 1 ஒரு ரூட்டு தான் அதுதான் சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணாவே 0 1 ஒரு ரூட்டு தான் ஏன்னா பவர் கியூப்ல இருந்து ஒரு பவர் லெஸ் பண்ணுறோம் ரெடக்ஷன் பண்ணலாம் அப்போ அது நமக்கு இப்போ என்ன வரும் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருந்தால் இது x² -2x -35 = 0 இது ஒரு அகைன் ஒரு குவாட்ரேட்டிக் அப்போ 1 ஒரு ரூட் தான் ரிமைனிங் 2 ரூட்ஸ் வரணும் ஏன் சால்வ் பண்ண நமக்கு நம்பர் ஆஃப் ரூட்டு 3 ரூட்ஸ் வரணும் 1 ஒரு ரூட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ இந்த குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணால் 2 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும் -35 மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் மைனஸ் வரும் -7 × 5 ப்ளஸ் பண்ணால் -2 நெக்ஸ்ட் நான் டிவைடில் எக்ஸ் வந்தால் எக்ஸ் போடுறேன் அப்போ x - 7 into x plus 5 = 0 அப்போ இந்த terms = 0 x plus 5 = 0 அப்போ x என்ன 7 ஆகிடும் x = -5 அப்போ therefore the roots என்ன x = 1 7 -5 ஓகே அப்போ 3 ரூட்ஸ் நமக்கு